வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள் என்று நம்மை பாசமாய் அழைக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்திலும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்தோடு தொழுகைக்கு ஆயத்தப்படுவோம். அவரது அதிசயங்களை பாடி, அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் நோயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் நோயோனை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்வான இப்பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி அரடுக்கிறோம். திருச்சபையிலே ஒன்று கூட முடியாத நாங்கள் இல்லங்கள் தோறும் அமர்ந்திருந்து வேதத்தை வாசித்து ஜபித்து உம்மை ஆராதித்து வருகிறோம். அப்பா, இன்றைய தினத்திலும் இவ்வூடகத்தின் வழியாய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த தொழுகையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மனதின் பாரங்களோடும் கவலைகளோடும் கண்ணீர்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த நாள் தொழுகையிலே பிரவேசிக்கிற நாங்கள் ஆண்டவரே, உம்மால் நாங்கள் வழிநடத்தப்படவும் உம்முடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் இத்தொழுகை எங்களுக்கு மிகுந்த பிரோஜனமாக இருக்க ஆண்டவர் துணை செய்யும். பாடுகிற பாடல்களும் வாசிக்கிற வசனங்களும் எங்களுக்காக சொல்லப்படுற சத்தியங்களும் மிகுந்த பயனாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறை நாம புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் இணைந்து 305வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல் எண் 305. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே, இயேசு சேனை கர்த்தர் பின்னே செல்வோமே என துவங்குகிற 305வது ஞான பாடலை இணைந்து நாம் பாடுவோம். Christ
சரீரமே விசுவாசமன்று நம்பிக்கை ஒன்றே யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே இயேசு சேனை கர்த்தர் பின்னே செல்வோமே கிரீடம் ராஜ்யமே யாவும் செய்கையும் கிறிஸ்து சபைதானே என்றும் நிலைக்கும் நரகத்தின் வாசம் ஜெயம் கொள்ளாதே எங்கள் திவ்ய வாக்கு வீணாய் போகாதே யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே இயேசு சேனை கர்த்தர் பின்னே செல்வோமே பக்தரே ஒன்றாக கூட்டம் கூடுமே எங்களோடு சேர்ந்து ஆர்ப்பரிக்குமே விண்ணோர் மண்ணோர் ஓட்டம் இயேசுராயர்க்கே கீர்த்தி புகழ் மேன்மை என்றும் பாடுமே யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே இயேசு சேனை கர்த்தர் பின்னே செல்வோமே முறைமுறையாய் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள பகுதி மத்தேயுவின் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 10 முடிய உள்ள பகுதிகளை நாம் முறைமுறையாக வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 துவங்கி 10 முடிய. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கப்படுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. நாம் யாவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். கரும்பாட்டூர் ஆயர் மண்டல திருச்சபையின் சார்பில் இத்தொழுகையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் அன்போடு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஒரு சில அறிவிப்புகள். கொடிய வியாதி தேசத்தை விட்டு வெகு விரைவிலே மாற திருச்சபையார் ஒவ்வொருவரும் உங்கள் இல்லங்கள் தோறும் ஒன்று கூடி ஜெபிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். வெகு விரைவிலேயே நாம் திருச்சபையில் ஒன்று கூடுவதற்கு கர்த்தர் சித்தம் கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தரித்திருக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். அன்புக்குரியோர்களே, திருச்சபையில் கேமரா வைக்கின்ற திருப்பணி நிறைவு பெற்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக அநேக குடும்பத்தார் நீங்கள் காணிக்கை கொடுத்தீர்கள்.
இன்னும் கொடுக்க விரும்புகிறவர்கள் ஒரு கேமராவுக்காக பெறப்படுகிற காணிக்கை 3000 ரூபாய். எனவே இவைகளை மனதில் வைத்து உதாரத்துமை கொடுத்து ஆதரிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். மற்றும் ஒரு அறிவிப்பு, தற்பொழுது நம் ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் மதில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் 11 கிரில் அமைக்கப்படுகிறது. ஒரு கிரிலுக்கான செலவு 5500 ரூபாய். ஆண்டவரால் ஏவப்படுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தமான முறைமையில் இக்காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவுமாறும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 12ஆம் வசனங்கள் முடிய உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ரூத் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாய் இருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லேகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரயுத்திரமாக, இவள் மோவாப் தேசத்தில் இருந்து நகோமியோடே கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அற்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்களுக்கு அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரயுத்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, செய்தி வேளைக்காய் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் செய்தியையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கும் மிகுந்த பிரோச்சனமாய் ஆண்டவர் தர வேண்டுமென்று
உம் பாதம் பணிந்து நிற்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியோர்களே, இந்த நாளுக்குரிய தியானத்தை ஒரு கேள்வியோடு கூட நான் உங்கள் மத்தியிலே அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். ஐநா சபையிலே அநேக கேள்விகள் ஒவ்வொரு விஷயம் விவாதிக்கப்படுவது உண்டு. அப்படித்தான் ஒரு கேள்வி விவாதிக்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், மனிதனிடமிருந்து மனிதனை காக்கும் கருவி எது? ஐநாவிலே ஒரு கேள்வி விவாதிக்கப்படுகிறது. அந்த கேள்வி, மனிதனிடமிருந்து மனிதனை காக்கும் கருவி எது? காரணம் என்னவென்றால், மனிதர்களை அநேக ஆபத்துகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. பேரிடர்கள், விபத்துகள், நோய்கள், இப்படி எத்தனையோ ஆபத்துகள் சூழ்ந்து மனிதனை காயப்படுத்துகிறது, அழித்து கொண்டே இருக்கிறது. அதை போல எப்படி பேரிடர்கள் வந்து மனிதர்களை அழிக்கிறதோ, அதே போல அன்பானவர்களை மனிதனை மனிதன் அழித்து கொண்டிருக்கின்றான். மனிதனை மனிதன் அன்பு செய்யாமல் மனிதன் அழித்து கொண்டிருக்கிறான். கொலை செய்கிறான், பிறருடைய செல்வத்தை சுரையாடுகிறான், செய்வினை செய்கிறான். பல வழிகளிலே மனிதன் அழித்து கொண்டே இருக்கிறான். எனவே தான் ஐநாவில் ஒரு கேள்வி வருகிறது, மனிதனிடமிருந்து மனிதனை காக்கும் கருவி அது. இப்படி கொலைகளினாலும் செல்வத்தை சூறையாடும் பல வழிகளிலும் மனிதன் அழித்து கொண்டே இருக்கிறானே, இப்படிப்பட்ட மனிதனை எந்த கருவி கொண்டு காப்பாற்றுவது? அப்பொழுது தான் ஒரு அழகான ஒரு பதிலை கண்டுபிடித்தார்கள். அதுதான் மனித நேயம். அன்பும் இரக்கமும் பாசமும் மன்னிப்பும் நிறைந்த ஒரு அழகான ஒரு பண்பு தான் மனித நேயம். மனித நேயத்தை கொண்டு ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஐநா 2009 ஆகஸ்ட் 19 மனிதநேய நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி 2019 நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. எனவே தான் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 19 மனிதநேய நாளாக நாம் அனுசரித்து வருகிறோம். வருகிற புதன்கிழமை மனிதநேய தினமாக இருக்கிறபடியினால் இந்த நாள் தியானத்தையும் அந்த அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அன்பானவர்களே, மனிதன் நேசிக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இது ஐநா தந்ததல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய தாரக மந்திரமே அதுதான். எனவே தான் பவுலடியார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 6 சொல்லுகிறது, கலாத்தியர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை மற்றவர்கள் சுமந்து வாழ்வது கிறிஸ்தவ பிரமாணம் என்று சொல்லி பவுலடியார் மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். மனிதன் காக்கும் கருவி என்ன தெரியுமா அன்பானவர்களே? நாம் மற்றவர்கள் மீது மனிதனையும் கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்மளாம் மனிதனையும் இல்லாதவர்கள் என்றா? இல்லவே இல்லை. நம்மிடத்தில் மனிதனையும் இருக்கிறது. சற்று கவனித்து பாருங்கள். சாலையிலே நடந்து போய் கொண்டே இருக்கிறோம், திடீரென்று கல் தட்டி விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பகுதியில் யாரேனும் நம்மை பார்த்தால் என்ன சொல்லுவார்கள்? அப்பா பார்த்து போப்பா. அதுதான் மனிதநேயம். சில நேரம் ஏதாவது இடத்திலே ஒரு கல்யாண வீடுகளிலோ அல்லது விருந்து உபயோகங்களிலோ சாப்பிட்டு கொண்டே இருப்போம். நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய யாரென்றே தெரியாது. ஆனால் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று நமக்கு நாசில் அடித்து விடும், புறையேறிவிடும். புறையேறினதும் பக்கத்தில் இருக்கிறவர் சொல்வார்கள், அப்பா தண்ணி எடுத்து குடிப்பா. இதுதான் மனிதநேயம். பஸ்ஸிலே உட்கார்ந்து இருக்கிறோம். சில வேளைகளிலே யாரென்றே தெரியாது யாரோ ஒருவர், ஒரு பலகீனமானவர் அல்லது வயதானவர் வரும்பொழுது நம்மை அறியாமல் நாம் எழும்பி இடம் கொடுக்கிறோம். இதுதான் மனிதநேயம். ஆக மனிதநேயம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது, நம்ம இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த மனிதநேயம் இன்று சற்று குறைந்திருக்கிறது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த மனித நேயம் என்பது குறைந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இன்றைய பிரச்சனை. அன்பானவர்களே, மனிதநேயம் இல்லாத திருச்சபைகள் அநேகம், மனிதநேயம் இல்லாத கிறிஸ்தவர்கள் அநேகம். தன் அருகில் வாழக்கூடிய சக மனிதனை கூட நேசிக்க முடியாதபடிக்கு ஒரு சுய எண்ணத்தோடு சுய நலத்தோடு வாழக்கூடிய எத்தனை கிறிஸ்தவர்கள், தன் சபையின் உடன் விசுவாசியை கூட நேசிக்க முடியாதபடிக்கு சுயநலத்தோடு வாழக்கூடிய எத்தனை மனிதர்கள். மனிதநேயம் எங்கே போனது? அழகான விளக்கம் என்று சொல்லுவார்கள். வீட்டின் பத்திரம் என்று சொன்னால் வீட்டுக்குரிய அந்த நிலத்துக்குரிய பத்திரம், அந்த வீட்டின் பத்திரத்தை பீரோவில் பூட்டி வைப்பது போல, பீரோவில் பத்திரமாய் வைப்பது போல இனி மனிதநேயத்தை நாம் இருதயத்திலே பத்திரமாய் வைத்திருக்கிறோம், பயன்படுத்தாமல். வீட்டின் பத்திரம் எப்படி பயன்படுத்தாமல் பீரோக்குள்ளே பத்திரமாய் இருக்கிறதோ அதே போல இன்றைய மனிதநேயம் நம்முடைய இருதயத்தின் ஓரத்தில்
பத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறது, பயன்படுத்தப்படாமல். நம் கண் முன்னே அடிபட்டவனை பார்க்கிற பொழுது கண்களை திருப்பி கொண்டு செல்லுகிறோம். சொந்த உடன்பிறப்பு கஷ்டப்பட்டு துடியாய் துடித்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த உடன்பிறப்புக்கு உதவ மனதில்லாமல் கண்களையும் இருதயத்தை மூடிக்கொள்ளுகிறோம். முகலாய பேரரசிலே தாஜ்மஹால் ஒரு மணிமகுடமானது, நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த தாஜ்மஹாலை கட்டினவர் யார்? ஷாஜகான். ஷாஜகான் தன் கடைசி காலத்திலே அவருடைய நிலைமை யோசித்து பாருங்கள். சாப்பாட்டிற்கு வழியில்லை. தன் மகன் அவுரங்கசீப் இடத்தை கேட்கிறான். ஒரு இஸ்லாமியன் ஒரு தகப்பனாரை சாப்பாடுகள் பட்டினி போட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நீ செய்கிறாய் என்று சொல்லி அந்த தன்னுடைய மகனை வேதனையோடு கூட பேசுகிறார், பார்க்கிறார். கடைசி நேரம் வரையிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் எத்தனையாய் அந்த அவுரங்கசீப் அந்த ஷாஜகானை கஷ்டப்படுத்தினார் தெரியுமா? எங்கே போனது மனிதநேயம்? சில ஆண்டுகளுக்கு முன்னதாய் ஒரு தெருவிலே வயதானவர் விழுந்து கிடக்கின்றார். உடலிலே பாதி பகுதி சாக்கடைக்குள்ளே, பாதி பகுதி மேலே ஈக்களெல்லாம் மொய்த்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவரை பற்றிய ஒரு தகவல் ஃபோன் வழியாக ஒரு காப்பகத்துக்கு சொல்லப்படுகிறது. காப்பகத்திலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வருகிறது. அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளை செய்கிறார்கள். காப்பகத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகுதான் அந்த பெரியவரை குறித்து விசாரிக்கிறார்கள். அவரை குறித்து யார் தகவல் சொன்னது என்று சொல்லி அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு பெரிய உண்மையை புரிந்தது. என்னவென்று சொன்னால், அந்த பெரியவர் விழுந்து கிடக்கிறார் என்று சொன்னது யார் என்றால் அவருடைய ஒரே மகன். யோசித்துப்பார் அன்புக்குரியவர்களே, எங்கே போனது மனிதநேயம்? பெத்த மகன் அவன் முன் வந்து காப்பாற்றாமல் அவன் ஏதோ ஒரு காப்பகத்துக்கு சொல்லி தன் தகப்பனாரை காப்பாற்ற வைத்திருக்கிறானே, ஏன் அவன் முன் வந்து அந்த தகப்பனாரை காப்பாற்றவில்லை? ஒருவேளை அவன் தள்ளி போட்டு இருக்கலாமோ, அவன் காயப்படுத்தி இருக்கலாமோ? இப்படிலாம் யோசிக்க சொல்லுகிறதல்லவா? அன்பானவர்களே, மனிதனையும் காணாமல் போய்விட்டது. சொத்தின் பத்திரங்கள் பத்திரமாயிருப்பது போல என்னுடைய மனிதனையும் பயன்படுத்தப்படாமல் பத்திரமாயிருக்கிறது. ஆற்று பாலத்திலே ரயில் கீழே விழுந்து கிடக்கின்ற பொழுது குற்றியூருமாய் துடிக்கக்கூடிய பயணிகளின் பாக்கெட்டிலே சூறையாடினவர்கள் நம் இன மக்கள் அல்லவா? விபத்திலே சிக்கி தவிப்பவர்கள், உடைமைகளை இழந்து துடியாய் துடிக்கும் பொழுது அந்த உடைமைகளை சூறையாடினவர்கள் நம் இன மக்கள் அல்லவா? நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு, இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லி எத்தனை ஆபத்துகள் சூழ்ந்து கொள்கிற பொழுதெல்லாம் அந்த ஆபத்துக்குள்ளே போய் எத்தனை கொள்ளைகள், மனித பதர்கள் நம் இன மக்கள் அல்லவா? அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைய முடியாதபடிக்கு எத்தனை மனித பதர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே போனது மனித அபிமானம், மனித நேயம்? அன்பானவர்களே, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சமூகத்திலே முத்திரை குத்தப்பட்ட சில மனிதர்களுக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் என்று வைத்தார்களாம். களத்திலே ஓட்டப்பந்தயத்திற்கு ஆயத்தமாக நிற்கிறார்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். சத்தம் கொடுக்கப்படுகிறது, விசில் சத்தம் கேட்டது. மனநலம் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒன்றாகவே ஓட ஆரம்பிக்கிறார்கள், எல்கை அடைய வேண்டும் என்பதற்காக. அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றிய சிந்தனை தெரியாது. மற்றும் பல எண்ணங்கள் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் சிந்தனை குறைவாகவே இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது எல்கை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கமும் அல்ல. சேர்ந்தே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவன் கீழே விழுந்து விடுகிறான். முன்னே ஓடி சென்றவர்கள், அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்கை கோட்டுக்கு செல்லாமல் தன் கூட வந்த ஒருவன் கீழே விழுந்து விட்டானே என்று சொல்லி திரும்பி வந்து அவனையும் தன் தோள் மீது வைத்து தூக்கி கொண்டு எல்கை கோட்டை வந்து அடைகிறார்கள். யார் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்? இங்கேதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனித நேயம், பிறர் நேசிக்கக்கூடிய மனித அன்பு இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா? கிறிஸ்தவனிடத்தில் இருக்கிறதா? பீரோவில் பத்திரமாயிருக்கிறது மனித நேயம். அன்பானவர்களே, ஜாலியன் வாலாபாக் படுகொலை நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஜெனரல் டயர் இந்த உலகத்தை கதிகலங்க வைத்தவன். ஜாலியன் வாலாபாக் என்கிற இடத்திலே அமைதியும் அகிம்சையும் முன்னிறுத்தி போராட்டத்தை மக்கள் முன்வைக்கின்றார்கள். இந்திய தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்கிற தாகத்தோடு கூட இடத்தில் கூடுகிறார்கள். ஆனால் கல்லெஞ்சக்காரன் ஜெனரல் டயர் என்ன செய்தார்? எங்கும் ஓட முடியாதபடிக்கு அந்த ஜனங்களை 4 பக்கம் அடைத்து வைத்து சுடுங்கள் 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 என்று சொல்லி மனிதனையும் இல்லாத அந்த மனிதன் சத்தமிடுகிறான். அது மாத்திரமல்ல, உங்கள் தோட்டாக்களில் உங்கள் துப்பாக்கியில் மருந்து தீர்வு வரையும் சுடுங்கள் சுடுங்கள் என்று சொல்லி தன் கையை தூக்கி கொண்டே இருக்கிறான். பிறகு அவனிடத்திலே அரசாங்கம், இங்கிலாந்து அரசாங்கம் கேட்கிறது, எப்படி இந்த விபத்தை உருவாக்கினாய்? அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்பானவர்களே? சுட்டேன் சுட்டேன் சுட்டேன், வெடிமருந்து தீர்வு வரையும் சுட்டேன். இங்கிலாந்து அரசாங்கம் என்ன செய்தது? இந்த மனிதநேயம் இல்லாத மனிதனை இங்கிலாந்து அரசாங்கம் அன்று என்ன செய்தது? எந்த மனிதன்
மருந்து தீரும் வரையிலும் சுட்டேன் சுட்டேன் என்று சொன்னானோ அதே மனிதனுடைய கரங்களுக்கு தங்க வாளை கொடுத்து பரிசு கொடுத்தது. மனிதநேயம் இல்லாத சமூகம் இது. ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கணக்கு வைத்து இருக்கிறார். ஒருவேளை அவன் கைகளை தூக்கி தூக்கி நான் சுட்டேன் சுட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்கு முன்னதாக எத்தனை நிமிடங்கள் தான் கைகளை தூக்கி கொண்டு இருக்க முடியும்? பாவத்தின் கரங்களை எவ்வளவு நேரம் தான் தூக்கி கொண்டு இருக்க முடியும்? மனிதநேயம் இல்லாத கரத்தை எவ்வளவு நேரம் தான் மேலூன்றி வைத்திருக்க முடியும்? அன்பானவர்களே, அந்த கை சூம்பி போனது. வரலாற்றை படித்தால் நமக்கு தெரியும். ஆச்சரியம். அந்த கையை கொண்டு ஒரு எழுத்தை கொண்டு எழுத முடியாதபடிக்கு, பயன்படுத்த முடியாதபடிக்கு மறுத்து போனவனாய், சூம்பி போனவனாய் அந்த ஜெனரல் டயர் சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் தெரியுமா அன்பானவர்களே? நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பானவர்கள். மனித நேயத்துடைய மாதிரிகள் அவர்கள். நம்முடைய தாத்தா பாட்டி எல்லோரும் மனித நேயத்தில் சிறப்பாக இருந்திருக்கிறார்கள். சற்று முந்தைய வரலாறை யோசித்து பாருங்கள். நம் வீட்டுக்கு முன்னாலே ஒரு திண்ணையை வைத்திருப்பார்கள். ஏன் அந்த திண்ணை வைக்கப்பட்டிருக்கிறது? இன்று நம்முடைய வீடுகள் சற்று கவனித்து பாருங்கள். வீடை கட்டும் பொழுதே ஒரு காம்பவுண்டு வாலை கட்டி ஒரு கேற்றெல்லாம் வைத்து அங்கே ஒரு போர்டு வைத்து விடுவார்கள். நாய் ஜாக்கிரதை, எனவே உள்ளே வராதே என்கிற போர்டெல்லாம் வைத்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்படி அல்ல. தன் வீட்டை சுற்றி பெரிய காம்பவுண்டெல்லாம் கட்ட மாட்டார்கள். தன் வீட்டுக்கு முன்னால் ஒரு திண்ணை இருக்கும். எதற்கு இந்த திண்ணை? ரோட்டிலே செல்லக்கூடிய யாரோ ஒரு மனிதன், எந்த ஜாதி என்று தெரியாத ஒரு மனிதன், அவன் ஏழையா பணக்காரனா என்று தெரியாதவன், அவன் அழுக்கு இல்லையா என்று தெரியாது, யாராயிருந்தாலும் ரோட்டில் செல்லக்கூடியவர் கஷ்டம் என்று தோணும் பொழுது, வேதனை என்று தோணும் பொழுது, இளைப்பாற வேண்டும் என்று தோணும் பொழுது, என் வீட்டில் வந்து உட்கார்ந்து செல், என் வீட்டுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து செல் என்று சொல்லி அந்த திண்ணையை உருவாக்கி வைத்திருக்கிறார்களாம். எவ்வளவு மனிதநேயம் பாருங்கள். நம்முடைய தாத்தா பாட்டிக்கு இருக்கக்கூடிய மனிதநேயம் மிகப்பெரியது. அது மாத்திரமல்ல, நம் ஊர்களிலே இப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு மனிதநேயத்தின் அடையாளம் சுமை தாங்கி. சில பேர் பார்த்திருப்பீர்கள். நம்ம ஒரு அருகாமையில் கூட சந்தையடிக்கு அருகாமையிலே இந்த சுமை தாங்கி ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, 2 கல்களால் தூண் போல் நிறுத்தப்பட்டு அதிலே இன்னொரு கல்லை மேலே வைத்து அந்த சுமை தாங்கி ஊர்களிலே ஆங்காங்கே ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும். ஏன், எதற்கு இது? நம்முடைய முன்னோர்கள் அதுக்கு ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், பிரசவ காலங்களிலே கர்ப்பிணி பெண் யாரேனும் இறந்து போய்விட்டால் அவர்களின் நினைவாய், அதாவது தன் குடும்பத்தினுடைய சுமையை அவள் சுமப்பதற்கு ஆயத்தப்பட்ட பொழுது அவள் ஆண்டோடைய அழைப்பை பெற்றுவிட்டாள். எனவே அவள் ஒரு சுமை தாங்கி என்று சொல்லி அவளின் நினைவாய் ஒரு சுமை தாங்கி வைப்பார்கள். இந்த சுமை தாங்கி எதற்கு என்று சொன்னால், ரோட்டிலே செல்லக்கூடிய ஏழை எளிய ஜனங்கள், காரணம் பணக்காரர்களுக்கு வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், ஏதோ ஒரு துணை இருக்கும், அவர்கள் சந்தோஷமாய் தன்னுடைய சுமையை கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் பாவப்பட்ட ஏழைகள் சுமந்து வரக்கூடிய அந்த சுமடுக்கு இறக்குவதற்கு யாரும் முன்னே வரமாட்டார்கள். இறக்கி வைத்தாலும் யாரும் தூக்கி விடுவதற்கு முன்னே வரமாட்டார்கள். அவர்கள் உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு மனித நேயத்தோடு அந்த சுமை தாங்கி வைக்கப்படுகிறது. தலை சுமட்டிலே வருவார்கள். அந்த சுமை தாங்கி கல் பக்கத்திலே வந்ததும் அந்த கல்லுடைய தன்னுடைய முகத்துக்கு நேராக அது இருக்கும். அது அப்படியே தலையிலிருந்து தூக்கி மேலே வைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு மீண்டும் அந்த தலை சுமட்டை அப்படியே தலைக்கு கொண்டு வந்து நடந்து போய்கொண்டே இருப்பார்கள். சுமை தாங்கி அன்பானவர்களே, மனித நேயத்தின் அடையாளம். திண்ணை மனித நேயத்தின் அடையாளம், சுமை தாங்கி மனித நேயத்தின் அடையாளம். இதை போல நம்முடைய முன்னோர்கள் சத்திரத்தை வைத்திருந்தார்கள். சத்திரம் எதற்கு? அது மனிதநேயத்தின் அடையாளம். யார் யார் தங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களாம் வந்து தங்கலாம், மனிதநேயத்தின் அடையாளம். ஆனால் இன்று அந்த மனிதநேயம் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது? அன்பானவர்களே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதுதான் கிறிஸ்தவ பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறாரே, அந்த பிரமாணம் நம்மிலே எப்படி இருக்கிறது? ஒரு விசை தந்தை பெரியாரிடத்திலே ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. கிறிஸ்தவ திருமறையிலே உங்களை கவர்ந்த புத்தகம் எது? அப்போ அவர் சொல்லுகிறார், ரூத் என்கிற புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ரூத் என்கிற புத்தகம் உங்களுக்கு பிடிக்கிறது? அப்போது அவர் பதில் சொல்லுகிறார், ரூத் என்கிற புத்தகத்திலே அந்த கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் மனித நேயத்திற்காய் போராடக்கூடியவர்கள், மனித நேயத்திற்காய் அதிகமாய் போராடக்கூடியவர்கள். அதிலும் போவாஸ் என்கிற கதாபாத்திரம் மனித நேயத்திற்காய் எவ்வளவு பெரிய மாதிரியை காட்டியிருக்கிறார் தெரியுமா என்று சொல்லி போவாஸை முன்னிறுத்துகிறார். அமன்மானவர்களே, மனித நேயத்தின் எடுத்துக்காட்டு ஒரு போவாஸ். பிறர் ஒருவர் பாரத்தை ஒருவர் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காய் போவாஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறார். ஆகஸ்ட் 19ஆம் தேதி மனித நேயத்தை கொண்டாடக்கூடிய நாம் அன்பானவர்களே, இன்னும் அந்த போவாஸை நம்ம ஒரு மாடலாக பார்ப்போம். முதலாவது போவாஸ் யார்? அதை முதலாவது மனதில் வைத்து போவாஸ் எப்படி மனிதநேயத்தை காட்டினார் என்பதை 3 சிந்தனைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். போவாஸ் ஒரு செல்வந்த ஒரு மனிதர், நிறைய ஆஸ்திகளை உடையவர். அவரிடத்தில் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த வேலைக்காரர்களை கொண்டு அந்த அறுவடை காலத்திலே அறுவடைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு போவாஸ் என்று சொல்லி அந்த நம்முடைய திருமறை அவரை அறிமுகம் செய்கிறது.
இயேசு கிறிஸ்துடைய வம்சவழியிலே முன்னோராய் இருக்கக்கூடியவர் இந்த போவாஸ். அன்பானவர்களே, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த போவாஸ் அறுவடை காலத்தில் தன் வேலைக்காரர்களை கொண்டு அறுவடை காயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு ஏழை பெண்மணி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மோவாபிய தேசத்தை விட்டு இந்த பெத்லெகேம் நோய் கடந்து வந்திருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இந்த ஏழை மனுஷி இந்த பணக்காரனுடைய வயலுக்கு வருகிறாள். ஏதாயிலும் கதிர் கிடைத்தால், ஏதாயிலும் கோதுமை கிடைத்தால் அதை கொண்டு ஒரு நேர சாப்பாடை சாப்பிடலாம், கஞ்சி குடிக்கலாம் என்று சொல்லி அந்த கஞ்சிக்காக அந்த பகல் முழுக்க அந்த நிலத்திலே வந்து கதிர் எடுப்பதற்காக வந்து நிற்கிறாள். அந்த இடத்திலே போவாஸ் எப்படி மனிதநேயத்தை காட்டுகிறான் பாருங்கள். 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆதரவு கொடுத்த போவாஸ். ஆதரவு கொடுத்த போவாஸ். அன்பானவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய ஊர்களில் இப்பொழுது கதிர் அறுத்தல் என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தால் தெரியும், நம் வீட்டை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் அந்த கதிர் அறுவடைகளுக்காய் கொண்டு வரப்படக்கூடிய கதிர்களெல்லாம் கொண்டு குமித்து கொண்டே இருப்பார்கள். அறுவடை செய்யக்கூடிய வயல் களங்களிலே போய் பார்த்தால் ஆச்சரியமான பல விஷயங்களை பார்க்கலாம். முன்னே அறுத்து கொண்டு தரையிலே படுக்க வைத்து போய் கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு சற்று காய்ந்ததும் அதை அழகாக கெட்டுக்கட்டாக கெட்டுவார்கள். அப்படி கெட்டின பிறகு கீழே சில அரிகள் கீழே விழும். அந்த கீழே விழுந்த அரிகளை, அந்த கதிர்களை யாதேனும் ஏழைகள், தேவைப்படக்கூடிய ஏழைகள் வந்து எடுப்பார்கள். அது நம்ம ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? அந்த கட்டப்படும் வரையிலும், அந்த கதிர் சேர்க்கப்படும் வரையிலும் ஒரு வயதானவரையோ ஒரு ஏழையோ வயலுக்குள்ளே இறங்க விட மாட்டோம். ஏன்னா அந்த அறுத்த கதிர்களை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லி அந்த கதிர் கட்டப்படும் வரையிலும் இறங்காது என்று தடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த போவாசை பாருங்கள், அறுவடை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சமயத்திலே ரூத் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மகளே. யாரை பார்த்து சொல்லுகிறார்? அந்த ஏழை பெண்மணியாக ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், மகளே, பொறுக்கிக் கொள்ள வேறு வயலுக்கு போக வேண்டாம். நீ கதிர் பொறுக்குவதற்காக வந்திருக்கிறாய். இனி வேற வயலுக்கே நீ போக வேண்டாம், இங்கே இரு. அடுத்த வார்த்தையை பாருங்கள், இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எவ்வளவு ஒரு அழகான ஒரு அன்பை, ஒரு அழகான ஒரு அரவணைப்பை, ஒரு ஆதரவை இந்த போவாஸ் கொடுக்கிறார் பாருங்கள். விரட்டுகிறவர்களுக்கு மத்தியிலே இங்கே ஆதரவு கொடுக்கிறவனாய் இந்த போவாஸ் காணப்படுகிறார். நீ வேறு வயலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லி அந்த கதிர் அறுக்கக்கூடிய இடத்துல நீ இரு, உனக்கு தேவையானதை பொறுக்கிக்கொள் என்று சொல்லி ஆதரவை கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஏழை மீதும் கஷ்டப்படுதல் மீதும் நம்முடைய மனிதாபிமானத்தை நாம் காட்ட வேண்டும். இதே போலதான் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே தாவீதுடைய நண்பன் யோனாத்தானுடைய மகன் மேவிபோசேத் கஷ்டப்பட்ட பொழுது அவனை அழைத்து தன்னுடைய உணவருந்தக்கூடிய டேபிளில் அவனையும் உட்கார வைத்து எவ்வளவாய் அன்பு செய்தார் பாருங்கள். அன்பானவர்களே, அந்த ஆதரவு, போவாஸ் காட்டிய ஆதரவு, தாவீது காட்டிய ஆதரவு, இந்த மனிதனையும் நம்மிலும் காணப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விசை ஒரு பாவியான பெண்ணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார்கள். விசாரிக்க சொல்லுகிறார்கள். நாங்கள் கையும் களவுமாய் பிடித்தோம் என சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஆண்டவர் அந்த பெண்ணை தண்டிக்க விரும்பவில்லை. என்ன செய்தார்? ஆதரவு கரம் கொடுக்கிறார். அன்பானவர்களை, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்வது போல அங்கே சுமை தாங்கியாய் இருந்து அந்த பெண்ணுக்கு சுமை தாங்கியாய் செயல்படுகிறார். ஆங்கில இலக்கியத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு குளிர் பிரதேசம். அந்த குளிர் பிரதேசத்திலே சில புறாக்கள் ஒரு வீட்டின் கூரையின் அடியிலே சுவருக்கும் கூரைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியிலே தங்கி இளைப்பாரி கொண்டிருந்தது. அன்றைய தினத்திலே கடுமையான பனி, எங்கு பார்த்தாலும் பனிக்கட்டிகள். இப்போ அந்த குளிரை இந்த புறாக்களால் ஜீரணிக்க முடியவில்லை, எதிர்கொள்ள முடியவில்லை, நடுங்கி ஆடுகிறது. அப்போது சில புறாக்கள் சொல்லுகிறது, இந்த குளிர் அதிகமாக இருக்கிறது, இன்று நாம் செத்து விடுவோம் போல தெரிகிறது, ஒருவேளை இந்த இரவு கடைசி இரவாக இருக்கும் போல இருக்கிறதே என்று சொல்லி ஒன்றுக்கொன்று பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே 2 சின்னஞ்சிட்டு குருவிகள் ஒய்யாரமாய் பறந்து வந்து அந்த புறாக்களிடத்திலே தஞ்சம் கேட்கிறது. முதல் புறாவிடத்தில் கேட்கிறது, ஐயோ, நாங்களே சாக இருக்கிறோம், எங்களுக்கு இடம் போதாது, இந்த குளிருக்குள்ளே நாங்கள் வாழ்வதே பெரியது, நீ வேறா என்று சொல்லி விரட்டி விடுகிறது. 2ஆம் புறாவும் விரட்டி விடுகிறது. ஆனால் 3வது புறா மாத்திரம், இந்த ஒரு இரவு தான் நாங்கள் வாழ்வோம் போல் தெரிகிறது, இருந்தாலும் பரவாயில்லை, நீயும் வா என்று சொல்லி தன் 2 இறக்கைகளை அப்படியே விரித்து காட்ட அந்த 2 சிட்டுக்குருவிகளும் இறக்கைக்குள்ளே வருகிறது, அப்படியே மூடிக்கொள்ளுகிறது. காலை வேளையிலே அந்த வீட்டின் எஜமான் வந்து பார்க்கிறார். ஆச்சரியம், முதல் 2 புறாக்கள் மடிந்து கீழே விழுந்து கிடக்கின்றது. அடுத்த புறா உட்கார்ந்து இருக்கிறது. மெதுவாக தட்டி விடுகிறார். தட்டி விட்டதும் அந்த சிறகுக்குள் இருந்த 2 சிட்டுக்குருவிகளும் ஒய்யாரமாய் பறந்து போகிறது. அந்த புறாவும் அழகாய் பறந்து செல்ல ஆரம்பிக்கிறது.
அன்பானவர்களே, யார் சுமை தாங்கியாய் இருந்து ஆதரவு கொடுக்கிறார்களோ அவர்கள் இறைவனின் பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். இந்த போவாசும் பாருங்கள் அப்படித்தான். இங்கே மிகுந்த வேதனையோடு கண்ணீரோடு வந்த அந்த ரூத்துக்கு தன் ஆதரவு கரத்தை கொடுக்கிறான். தாவீதைப் போல, இந்த போவாசைப் போல அன்பானவர்களே, நாமும் மனித நேயத்தை ஆதரவின் வழியாய் வெளிக்காட்ட வேண்டும். இரண்டாவதாக, போவாஸ் உபசரித்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனித நேயத்தை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான்? தன்னுடைய உபசரித்தல் மூலமாய் வெளிப்படுத்துகிறான். பொதுவாக யாரேனும் அடிபட்டு கீழே விழுந்து விட்டால் உடனே அதை பார்க்கிற ஜனங்கள் ஓடி விடுவார்கள். ஐயோ, எங்கே கொலை கேஸ் ஆயிருமோ, போலீஸ் கேஸ் ஆயிருமோ, விலகி ஓடுவார்கள். இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பய உணர்வு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நிராயுத பாணியாய் ஒன்றுமே இல்லாமல் மிகுந்த வேதனையோடு கூட அந்த வயல் களத்துக்குள்ளே வருகிறாள் ரூத். ரூத் 2:9 சொல்லுகிறது, உனக்கு தாகம் எடுத்தார். அந்த பெண்மணியை பார்த்து போவாஸ் சொல்லுகிறான் பாருங்கள், உனக்கு தாகம் எடுத்தார், தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய். நீ குளத்துக்கு போய் என்று சொல்லவில்லை, தண்ணீர் குடங்கள் அண்டையில். குடங்கள் அண்டை என்று சொன்னால் அந்த நேரத்தில் வயலின் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களுக்கு தேவைக்காக சில குடங்களிலே வேலைக்காரர்கள் தண்ணீர் எடுத்து வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீரில் நீரும் போய் என்ன செய் முண்டு கொள்ளலாம், குடித்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய உரிமை அந்த போவாஸ் கொடுக்கிறான் பாருங்கள். உபசரிப்பை கொடுக்கிற ஒரு அழகான ஒரு போவாஸ். ரூத் 2:14 இன்னும் சற்று ஆழமாய் பார்த்தா அடுத்தும் போவாஸ் சொல்லுறார் பாருங்க, நீ வேற எங்கேயும் போண்டான், இங்கே இந்த அப்பத்தை புசி. நீ கதிர் பொறுக்கத்தானே வந்தாய், கதிர் பொறுக்குவது மாத்திரமல்ல, எங்களோடு கூட அப்பத்தை புசி. அது மாத்திரமல்ல, அறுப்பறுக்கிறவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்படியே அவளும் அங்கே போய் உட்காரு என்று சொல்லி அவளை அனுப்பி வைக்கின்றாள். அன்பானவர்களே, உரிமையை கொடுத்து உபசரிக்கிறார் இந்த போவாஸ், உறவை கொடுத்து உபசரிக்கிறார் இந்த போவாஸ். எத்தனை உபசரிப்பு! மனித நேயம் என்பது இப்படித்தான் எழும்புகிறது. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு பகுதியிலே ஆபிரகாம் அப்படித்தானே மனித நேயத்தை உபசரிப்பின் வழியாக வெளிப்படுத்தினார். 3 புருஷர்கள் வந்த பொழுதும் தன்னுடைய மனித நேயத்தை வெளிக்காட்டினார். யாரென்றே தெரியாத அந்த 3 புருஷர்களுக்கு உபசரிப்பை வெளிப்படுத்தின பொழுதும் அந்த மனித நேயத்தை வெளிப்படுத்திய பொழுது வீட்டுக்குள்ளே அற்புதம் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரெபேக்காள் மிகப்பெரிய ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து கொடுத்தாள். அந்த மனித நேயமுள்ள உபசரிப்பு அவளை வாழ்வின் உச்சத்தை கொண்டு செல்கிற நல்ல புருஷனை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். அன்பானவர்களே, மதுரையிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னவென்று சொன்னால், நாராயண கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு செல்வதற்காய் அவர் கேட்டரிங் முடித்த ஒரு மனிதர். எனவே வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதற்காக உணவு கலையில் திறமையானவனாக இருந்தபடியினால் அதற்காக விமான நிலையத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். வழியிலே பார்க்கிறார் ஒரு காட்சி. அங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன் மலத்தையே, தன் கழிவையே தானே சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசிங்கமான விஷயத்தை பார்க்கிறார். அதை பார்த்தது உடைந்து போய் விடுகிறார். என்னடா மனிதன், அவன் கழிவை அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கிறானே என்று சொல்லி வேதனைப்பட்டவர் அந்த விமான நிலையத்துக்கு செல்வதை நிறுத்திவிட்டு அங்கே இறங்கி அந்த மனிதனை தூக்குகிறார், அந்த மனிதனை குளிப்பாட்டுகிறார், அவனுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மனிதனுக்கு தான் தேவை வெளிநாட்டுக்கு சென்று உணவை ஆயத்தப்படுத்துவது அல்ல, இந்த மனிதனுக்கு உணவு தேவை என்று சொல்லி வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்துவிட்டு அந்த மனிதனுக்காய் அந்த உணவை ஆயத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து உணவை ஆயத்தம் செய்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். 2000 மேன் ஆஃப் த இயர் என்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவார்டு அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, CNN என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய ஊடகமும் 2010 மிக சிறந்த மனிதன் என்று சொல்லி அந்த மனிதனை வர்ணனை செய்தது. சற்று யோசித்து பாருங்கள், யாரிடத்தை உபசரிக்கக்கூடிய ஒரு மனிதனையும் இருக்கிறதோ, பசியோடு கூட இருக்கக்கூடியவனுக்கு பசியக்கூடிய உணவை கொடுப்பதும், தாகத்தோடு கூட இருப்பவனுக்கு தண்ணீரை கொடுப்பதும் எத்தனை பெரிய மனிதநேயம் அல்லவா? அந்த மனிதநேயம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், கிறிஸ்தவரிடத்திலே காணப்பட வேண்டும். சில மாதங்களுக்கு முன்னால் அரிசி திருடினான் என்பதற்காய் ஒரு பிச்சைக்காரனை அடியடி என்று அடித்ததே அது மீடியாக்கள் எல்லாம் காட்டியது. கொடுமை என்ன தெரியுமா? அந்த பிச்சைக்காரனை அடிக்கிற பொழுது சில மனிதர்கள் செல்ஃபி எடுத்து அதை முகநூல் தளங்களிலும் வலைத்தளங்களிலும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். மனித நேயமில்லாத கதை, மனித நேயமில்லாத நிகழ்வுகள். டால்ஸ்டாய் என்று சொல்லக்கூடிய உலக சிந்தனையாளர் ஒரு அழகான ஒரு கிரைம் கதை ஒன்று சொல்லுவார். என்ன கதை தெரியுமா? சிறு குழந்தைகள் விளையாடி கொண்டே இருந்தார்களாம். அப்பொழுது ஒரு விதை, ஒரு பந்து போல, ஒரு முட்டை போல, அது வாத்துக்கோழி முட்டை போல ஒரு முட்டை ஒன்று கிடைக்கிறது. எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் அப்பா அம்மாவோட. அம்மா இதோ பாருங்கள், ஒரு பெரிய முட்டை என்று கொடுக்கிறார்கள். அந்த முட்டையை வாங்கி பார்த்து விட்டு அது முட்டை அல்லப்பா, இது வேறு ஏதோ என்று சொல்லி. அப்போ என்ன?
பெற்றோர்களால் சொல்ல முடியவில்லை. ஊரில் பெரியவரிடத்தில் போய் கேட்கிறார்கள். பெரியவர்களும் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இது தெரியவில்லையே. சரி, ராஜாவிடத்தில் போனால் தெரியும். ராஜாவிடத்தில் வருகிறார்கள். இந்த முட்டை இது என்ன? ராஜாவும் பார்க்கிறார், தெரியவில்லை. அமைச்சர்களை எல்லாம் கூட்டுகிறார்கள். அமைச்சர்களெல்லாம் பார்த்தார்கள். யாருக்கு அது என்னவென்றே தெரியவில்லை. அமைச்சர் யோசித்தார், இந்த ஊரில் யார் மிக வயதானவர், யார் பெரியவர், அவரை கூப்பிட்டு வார்கள் என சொல்ல அந்த ஊரினுடைய துறவி அழைத்து வருகிறார். கிட்ட தள்ளாத வயது, கண்கள் கூட சரியாக தெரியாது, நடக்க முடியாது. அவரை அழைத்து வருகிறார்கள். வந்து உட்கார்ந்ததும் அவரிடத்திலே அந்த முட்டையை கொடுத்து, ஐயா இது என்ன என்று சொல்லுங்கள். அப்படியே கைகளால் தொட்டு பார்த்து விட்டு அந்த பெரியவர் சொன்னார், இதுதான் எங்கள் காலத்து நெல் விதை, எங்கள் காலத்து நெல் விதை. ஆச்சரியமாயிருந்தது. ராஜா, இது எப்படி இவ்வளவு பெரியது? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்பொழுது எங்கள் மனம் பெரியதாயிருந்தது, எங்கள் மனம் பெரியதாயிருந்தது. பக்கத்து வயல்காரனும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். பக்கத்து வீட்டுக்காரனும் நன்றாயிருக்க வேண்டும் என்று நினைத்தோம். எங்கள் உடன் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று நினைத்தோம். இப்படி நன்றாயிருக்க வேண்டும் என்று எங்கள் இருதயம் நினைத்ததினால் எங்கள் விதைகளும் பெரியதாயிருந்தது. ஆனால் இப்பொழுது நம்முடைய இருதயமோ சுருங்கி விட்டது. இருதயமோ சுருங்கி விட்டது. நம் விதைகளும் சுருங்கி போனது. நெல்மணியும் குறுகி சிறியதாய் மாறிவிட்டது என சொன்னாராம். அன்பானவர்களே, இது டால்ஸ்டாயினுடைய கதையாக இருந்தாலும் வாழ்க்கையின் சில யதார்த்தங்களை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. மனித நேயம் இது பயன்படுத்தப்படாமல் புதைக்கப்பட்டு கொண்டு பத்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போவாஸ் மனித நேயத்தை வெளிக்காட்டினார். ஒன்று ஆதரவை ரூத்துக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, உபசரிப்பை கொடுத்தார். நிறைவை ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மூன்றாவதாய் இந்த போவாஸ் அன்பு செய்த போவாஸ். அன்பு செய்த போவாஸ். ரூத் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும் என்று அவனை ஈனம் பண்ண வேண்டாம் என்றும் அங்கு ஒரு அதிகாரத்தை இந்த போவாஸ் கொடுக்கிறார். வயிற்று பசி நிமித்தமாய், வேதனை நிமித்தமாய், ஏழ்மை நிமித்தமாய் அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருந்த இந்த ரூத் அந்த இடத்துல, அன்புக்குரியவர்களே, அவள் கதிர்களுக்கு இடையே பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி ஒரு நல்ல வாய்ப்பை அந்த போவாஸ் கொடுக்கிறார். நம்ம ஊர்களை எப்படி ஒரு ஏழை தாய் வயலுக்குள்ளே இறங்கிவிட்டால் கூட ஓட விரட்டி அடிப்போம். ஆனால் அந்த ரூத்தை அந்த அரிக்கட்டுகளுக்கு இடையே பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி உள்ளே விடுகிறாள். 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, அவள் பொறுக்கிக் கொள்ளும்படி அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்திவிடுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய போவாஸ் பாருங்க, மனித நேயத்தை பாருங்க. அந்த பாவப்பட்ட அந்த அம்மாவுக்காக நீங்க என்ன செய்யுங்க, அவளுக்காக அரிக்கட்டுகளை கீழே விட்டு விடுங்கள். எவ்வளவு மனித நேயம் பாருங்கள். அன்பானவர்களே, இந்த மனித நேயம் தான் இயேசுடைய வம்ச வழியிலே அலங்கரிக்கக்கூடிய ஒரு போவாசாய் வலம் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம்ஸ்ட்ராங் இடத்திலே நிலவிலிருந்து இறங்கி கீழே வந்த பிறகு எல்லாரும் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அநேக கேள்விகள் கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? முதலில் நீங்கள் நிலவிலே போய் கால் வைத்தீர்கள், அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அன்பானவர்கள் எல்லோரும் கவனித்துக் கொள்ளுங்கள். பூமியில் இருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள அந்த சந்திர மண்டலத்திலே இடம் பிடித்த மனிதனால், கவனித்துக் கொள்ளுங்கள், பூமியில் இருந்து பல மைல்களுக்கு அப்பால் சந்திர மண்டலத்திலே இடம் பிடித்த மனிதனால் தன் சக மனிதனிடத்தில், தன் வீட்டின் அருகாமல் இருக்கக்கூடிய மனிதனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை. அதை நினைத்து பார்த்தேன், வேதனையாயிருந்தது. எங்கோ இருக்கக்கூடிய சந்திர நிலை கூட நம்மால் இன்று இடம் பிடிக்க முடிகிறது. ஆனால் உன் அருகாமையில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய இருதயத்திலே உன்னால் இடம் பிடிக்க முடிகிறதா? ஏன்? மனிதன் நேயம் இல்லை. அன்பானவர்களே, எனவே தன் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார் பவுலடியார் வழியாய் கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ரூத்தின் பாரத்தை போவாஸ் சுமந்து காட்டினார். எனவே தன் பெரியார் சொல்லுகிறார், இந்த போவாஸ் மனித நேயம் உள்ள ஒரு கதாபாத்திரம் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி மனித நேய தினத்தை கொண்டாட இருக்கக்கூடிய நாம், அன்பானவர்களை, மனித நேயத்தை வெளிப்படுத்த வேண்டும். ரவீந்திரநாத் தாகூர் 1913ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படுகிறது. நோபல் பரிசை பெற்றார். அதற்கு வங்காள வங்க தேசத்திலே அதனுடைய தலைநகராகிய டாக்காவிலே அவருக்கு ஒரு பாராட்டு விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது ஒரு இலக்கிய மாநாடு, இலக்கிய விழா. அந்த இலக்கிய விழாவிலே தலைமை தாங்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியே விழா நடப்பதற்கு முந்தின நாள் ஒரு தந்தி வருகிறது. அதிலே ரவீந்திரநாத் தாகூர் தந்தி அனுப்பியிருக்கிறார். என்னால் வர முடியவில்லை. ஆனால் ஏன் வர முடியவில்லை? செய்தி அவர் சொல்லவில்லை. உடனடியாக விழா குழுவினர் எங்கே வருகிறார்கள்? ரவீந்திரநாத் தாகூர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கு வந்து பார்த்தால் இந்த ரவீந்திரநாத் தாகூர் அந்த அவங்களுடைய வீட்டினுடைய வேலைக்காரருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த விழாக்காரர்கள் கேட்டார், ஐயா, எவ்வளோ பெரிய பொருள் செலவோடும் எவ்வளோ விளம்பரங்களோடும் இந்த விழாவை நாங்கள் ஆயத்தம் செய்து விட்டோம், நீங்கள் வர மறுத்தால் அது எப்படி?
அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அன்பானவர்களே? இன்று எங்கள் கிராமத்திலே காலரா என்று சொல்லக்கூடிய வியாதி பரவி இருக்கிறது. வாந்தி பேதினாலே அதிக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஏன்? என் வீட்டு வேலைக்காரனும் அதனால் கஷ்டப்படுகிறான். இந்த நேரத்திலே நான் விட்டு வந்தால் நான் மனிதனாக இருப்பேனா? எனக்கா எத்தனை நாள் உறங்காமல் இருந்திருக்கிறான் அவன். எனக்கா எத்தனை நாள் கண் விழித்து என்னை பார்த்திருக்கிறான். எனக்கா உணவு சமைத்திருக்கிறான். என்னிடத்தில் பாசம் காட்டியிருக்கிறான். இந்த ஒரு நாள் இலக்கிய விழாவுக்காய், இந்த நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட பாராட்டு விழாவுக்காய் என் வேலைக்காரனை நான் விட்டு வந்தால் நான் மனிதனாக இருக்க முடியுமா? இப்படி கேள்வி கேட்ட பொழுது வந்தவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒரு அட்சய பாத்திரமாய் இருக்க வேண்டும். அட்சய பாத்திரம் என்பது மனித நேயத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். எப்பொழுதும் மனித நேயத்தை மற்றவர்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். அட்சய பாத்திரமாய் இருங்கள். ஒருபொழுது பிச்சை பாத்திரமாய் இராதீர்கள். பிச்சை பாத்திரம் வாங்கி கொண்டே இருக்கும். வாங்குவதல்ல, கொடுப்பதுதான் வாழ்க்கை. ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சுட்டிக்காட்டி நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆங்கிலேய அரசனுடைய படை தளபதி பிலிப் சிட்னே யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறான். காயப்பட்டான். விழுந்து கிடக்கிறான் தரையிலே. இந்த பிலிப் சிட்னே இனி வாழ்க்கை இல்லை என்பது அவனுக்கு புரியும். ஆனால் ஒன்று புரிந்தது, தன்னுடைய நாவு வறண்டு இருக்கிறது. இந்த நேரம் தண்ணீர் கிடைத்தால் சில மணித்துளிகள் கூடுதலாய் வாழலாம். தண்ணீர் என சத்தம் விடுகிறான். அப்பொழுது சக வீரன் ஒரு ஓடோடி வந்து, ஐயா சிட்னி, இதோ இந்த பிலிப் சிட்னி, இந்த தண்ணீர் என்று கொடுக்கிறான். தண்ணீரை வாங்குகிறான் தன் கையிலே. அவனால் எழும்ப முடியவில்லை. தண்ணீரை குடிக்க செல்லும் பொழுது மீண்டும் ஒரு சத்தம் வருகிறது, தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். இது என்னடா எங்கே இருந்து வருகிறது என்று சொல்லி எட்டி பார்க்கிறார். தன் சக வீரன் ஒருவன் தனக்கு சற்று தொலைவிலே கீழே விழுந்து எழும்ப முடியாதபடிக்கு இரத்த காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடைசி நேர நிமிட சத்தம், தண்ணீர் தண்ணீர் என்கிற சத்தம். உடனடியாக இந்த பிலிப் ஊந்து போய், கஷ்டத்துக்கு மத்தியில் ஊந்து போய் அந்த குவளையில் இருந்த தண்ணீரை எடுத்து அந்த வீரன் கையிலே கொடுக்கிறார். அவன் சந்தோஷமாய் கொடுக்கிறான். குடித்துவிட்டு சந்தோஷமாய் கைகளை எடுத்து அந்த பிலிப் சிட்னியை கும்பிடுகிறான். அன்பானவர்களே, தண்ணீரை கொண்டு வந்த அந்த வீரன் கேட்கிறான், ஐயா, நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கல்லவா நான் தண்ணீரை கொண்டு வந்தேன். யாரோ ஒரு வீரனுக்கு அல்லவா நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அப்பொழுது அந்த பிலிப் சிட்னி என்ன சொன்னார் தெரியுமா? என் தேவையை விட அவனின் தேவை பெரியதாயிருந்தது. என் தேவையை விட அவனின் தேவை பெரியதாயிருந்தது. எனவே அதை நான் கொடுத்தேன். கொடுத்த அந்த பிலிப் சிட்னி இறந்து போனார். தண்ணீரை பெற்றுக்கொண்டவன் உயிரோடு பிழைத்தான். மனிதன் நேயம் எவ்வளவு வித்தியாசமான அன்புக்குரியர்களே. எனவே தான் இங்கிலாந்து அரசாங்கம் அந்த பிலிப் சிட்னிக்கு உயர்ந்த பட்டமாக சர் என்கிற பட்டத்தை கொடுத்து அவனை கனப்படுத்தியது, அவனை வாழ்த்தியது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், ஒரு பாரத்தை ஒரு சுமக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ பிரமாணம். போவாஸ் மற்றவருக்கு ஆதரவு கொடுத்து இப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறார். போவாஸ் மற்றவர்களை உபசரித்து மனித நேயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். போவாஸ் மற்றவரை அன்பு செய்து மற்றவர்களை மனித நேயத்தை காட்டியிருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனித நேயத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவோம். மனித நேயம் உள்ளவர்களாய் வாழுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொழுகையின் நிறைவுக்காய் நாம் யாவரும் இணைந்து என்னை சுமப்பதினால் என துவங்குகிற பாடலை இணைந்து நாம் பாடுவோம். அள்ளி
சிலுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மழைத்துளி சுமையில்லை. மழைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. மகளும் மனிதரை தாங்கும் பூமிக்கு பொற்கள் சுமையில்லை. இகழும் மனிதரை இறங்கும் மனதுக்கு சிலுவைகள் சுமையில்லை. அகழும் மனிதரை தாங்கும் பூமிக்கு பொற்கள் சுமையில்லை. இகழும் மனிதரை இறங்கும் மனதுக்கு சிலுவைகள் சுமையில்லை. உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உலகின் பாவம் சுமக்கும் தோள்களில் நான் ஒரு சுமையில்லை. உயிரையும் சிறகின் நிழலில் இதயம் சுமையில்லை. இதயம் சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் இடிவதில்லை. ஆயிரம் மின்னல் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. அன்பு குறைவதில்லை. தொழுகையின் நிறைவுக்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஒருவர் பாரத்தை ஒருவர் மற்றவர்கள் சுமந்து உம்முடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு போதித்து வழி நடத்தியிருக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர் மீது அன்பு கொள்ள வேண்டும், மனித நேயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை வழி நடத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்திற்குள் பத்திரமாய் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித நேயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். போவாசை போல மற்றவர்களிடத்தில் மனித மாண்புகளை, மனித நேயத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, அதே மனித நேயத்தை நாங்களும் வெளிக்காட்ட ஆண்டவர் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபைக்குள்ளும் சரி, நாங்கள் வாழுகிற பகுதியிலும் சரி, எங்கள் தேசத்திலும் சரி மனித நேயம் ஓங்கி இருக்கட்டும் அப்பா. ஜாதிகளினால் பிரிந்து, ஏழை பணக்காரன் என்கிற வர்க்க ரீதியாக பிரிந்து உடைந்து போயிருக்கிற இந்த சமூகத்திலே மனிதாபிமானம், மனித நேயம் எல்லாரையும் இணைக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து அவைகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். என்னை நான் நேசிப்பது போலவே மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அந்த நல்ல பண்புகளை எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் தந்து உதவி செய்வீராக. எங்கள் திருச்சபையின் எல்லா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். குடும்பத்தின் எல்லா மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்துடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காய், வியாதியோடு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காய், குடும்பத்தின் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காய், மற்றும் பண கஷ்டத்தினாலும் கடன் பிரச்சனையினாலும்
குழந்தை பேருக்காகவும் ஆண்டு தரக்கூடிய நன்மைகளுக்காகவும் வேலை வாய்ப்புகளுக்காகவும் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக எங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்தில் இருக்கிற காயங்களும் வேதனைகளையும் என் ஆண்டு அறிந்திருக்கிறவரானபடியினால் ஆண்டவர் தாமே இறங்கி எல்லோருக்கும் தேவையான நன்மைகளை ஆண்டு கொடுத்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இந்த ஊடகத்தின் வழியாய் ஆமேன் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. என்ன காரியங்கள் சந்திக்கப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் ஆண்டவர் சந்தியும். ஒரு விசை கூட எங்கள் திருச்சபைக்காக, எங்கள் திருச்சபை சுற்றி வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு மக்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்ட நாங்கள் அதற்கான தடுப்பு ஊசியை ரஷ்யா அரசு கண்டுபிடித்திருக்கிறது என்கிற செய்தியை கேட்கிற பொழுது நாங்கள் மகிழ்கிறோம். வெகு விரைவிலேயே எல்லோருக்கும் அது சென்றடையவும் ஆண்டுடைய திட்டத்தின்படியும் ஆண்டுடைய நாம் மகிமைப்படும்படியாகவும் இந்த வியாதி தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படவும் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்கள் தேசத்துடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். ஆசீர்வாதம் நாம் எல்லோரையும் ஆசீர்வதித்து பராமரித்து வழி நடத்துகிற தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் துயாவியானுடைய மனோகரைக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.